அட கடவுளே, போகி அன்னைக்கு இந்த தொடப்பத்தை ஓப்பன் பண்ணதா தப்பு. இந்த தொடப்ப கதை எங்கள் வீட்டில் பெரும் கதையாயிடுச்சு பாருங்க. போகி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் குளிக்காம கொள்ளாம? தோ வர ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க வர இருங்க. புது தொடப்பம் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணேன். சரி, அதில் டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு வரேன். இல்லை அந்த கற்று கத்தனை வாங்கிட்டு ஒரு வாரம் ஆக போகுது. இப்போதான் யூஸ் பண்ண போற? ஓ, போகிக்கு பழைய யூஸ் பண்ணாம புதுசு யூஸ் பண்ணேன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா புது தொடப்பம் போகிக்கு தான் எடுக்கணும்லாம் எடுக்கல, மறந்துட்டேன். ரெண்டாவது நைட்டோட அடுத்த போகிக்கு தான் அடுத்த தொடப்பமா நான் மாசம் ஒரு தொடப்பம் வாங்க வேண்டியதா இருக்கு. தேஞ்சி போயிடுது, கொட்டி போயிடுது. தொடப்பத்தை இந்த தட்டுனா மாசம் இல்ல, நான் வாரம் தான் வாங்கி தரணும். சே, அப்படி கிளீன் பண்றாங்க தெரியல. தொடப்பம் தான் பிரச்சனைன்னு தெரியல. மாசம் தொடப்போம். என்ன மொனவினே போற மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. இப்ப எந்த தொடப்பம் தான் வந்து எந்த பிராண்ட் வாங்கினாலும் எந்த தொடப்பம் தாங்க 1 மாசம் 2 மாசம் வருது, உடனே தேய்ச்சி போயிடுது. கேட்ட நம்ம மேல மிஸ்டேக் சொல்றாங்க. அப்படியா பெருக்கி கிளீன் பண்ணிடுறேன், தொடப்பத்தை தேய்ச்சினே இருக்கேன்றாங்க. அப்படியும் கொட்டாத மாதிரி நல்லா வர மாதிரி தொடப்பம் வேணும்னு கேட்டா நல்லா வெயிட்டா வாங்கி கொடுத்துறாங்க. ஷோல்டர் வலி, எலும்பு வலி எல்லாமே வந்துடும் நமக்கு. போகிக்காக புது தொடப்பம் எடுத்தியான்னு கேக்குறாரு. தேஞ்சி போயிடுச்சு, ஒரு வாரம் டைம் இல்லை, எடுத்து இதை தட்டிட்டு பெருக்கிறதுக்கு. பழையன கழிதல் புதியன புகுதல், அந்த காலத்துல போகிக்கல இந்த டைலாக்கு. எல்லா பழசெல்லாம் தூக்கி போட்டு அதை எதுக்காக சொன்னாங்க? அப்பெல்லாம் பொல்யூஷனு, தூசி, தும்பு, டஸ்ட், ஒட்டடை எதுவுமே அவ்வளவு சேராது. அதெல்லாம் ஆயுத பூஜை, போகி இந்த மாதிரி பண்டிகை காலங்க வரும்போது நல்லா ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசெல்லாம் எடுத்து வச்சு ஏற கட்டி வைப்பாங்க. ஒரு பண்டிகை காலத்துல தான் புது பொருள் வாங்கி வைப்பாங்க. காசுக்கு அவ்வளவு கஷ்டம். இப்பெல்லாம் அப்படியா இருக்குங்க? இருக்கிற பொல்யூஷன், இருக்கிற டஸ்ட், டெய்லி பொல்யூஷன் உள்ள வருது, டஸ்ட் உள்ள வருது. நம்ம டெய்லி பெருக்கிறோம், டெய்லி துடைக்கிறோம், டெய்லி பழச வெளில போறோம், நினைச்சா புது பொருள் உள்ள எடுத்து வந்து வைக்கிறோம். பழசம் தான் இருக்கு. இந்த புது தொடப்பம் தான் இதை வச்சிருக்கேன். தூக்கி போட்டுட்டேன். அவர் சொல்றாரு பழச தூக்கி போட்டு புதுசு யூஸ் பண்றதுக்காக போகிக்கு வெயிட் பண்ணியாரு. இந்த பழைய தொடப்பம் தான் இந்த மாதிரி வெளியில வராண்டாலாம் பெருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். புது தொடப்பத்தை ரூமை பெருக்க வச்சுக்கலாம்.